Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ஒரு கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா The Better India அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு போஸ்டிங் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த போஸ்டிங்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இந்த ஜாப்பில் டேரெக்டாக ஹச்ஆர் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டோ எந்த ஒரு இன்டர்வியூவோ இல்லை வந்து கிடையாது. ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண ஒரு 2 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு 99% வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஒரு ஜாப்புக்கு நீங்கள் வந்து சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்க தான் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியுங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த கம்பெனி என்ன அப்படின்னா த பெட்டர் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்டிக்கல் வெப்சைட் கம்பெனி தான். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த தினகரன், தினத்தந்தி, டெய்லி ஹிந்தி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் வெப்சைட் வந்து பார்த்தோன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தோன்னா நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருப்போம். இப்போதைக்கு இப்போ இந்த காலகட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் செய்தித்தாளுங்கிறது இருந்தாலுமே ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வாங்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த பெட்டர் இந்தியா அப்படிங்கிற இந்த கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு வெப்சைட்டில் தான் உங்களுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஓகேங்களா? முழுக்க வீட்டில் இருந்துக்கிட்டே தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த ஒர்க்கை எப்படி பண்ணணும், யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் வந்து நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த பெட்டர் இந்தியா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹையரிங் கிராஜுவேட்ஸ் ஃபார் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை நவ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த பெட்டர் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனியில் டெவலப்பர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டிக்கல் வந்து டைப் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து டெவலப் பண்ணி தான் கொடுக்க போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்னா இந்த வெப்சைட் வந்து ஃப்ரண்ட் அண்டு எண்டு. ஃப்ரண்ட்னா என்ன, முன்பக்கம். எண்டுனா வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ அந்த ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த டிசைன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து லோகோ சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஐக்கான் இருக்கிறதா இருக்கட்டும், அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா அதுக்கான அட்ரஸ், அந்த கம்பெனியோட அட்ரஸாக இருக்கட்டும், லோகோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தான் வந்து அதை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு இந்த கம்பெனியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இதெல்லாம் கொடுக்குறது, எங்கெங்கே ஒர்க் பண்ணுறது, இல்லை இந்த இடத்துல இது வச்சா நல்லாயிருக்குமா, அது வச்சா நல்லாயிருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணி வைக்க போகிறீங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பேசிக்காக தான் ஒரு நேச்சுரல் ஒர்க்காக அவங்களுக்கு வந்து இருக்க போகுது. இதில் வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர், அதாவது ஜீனியர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் அப்படிங்கிறதுனால நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிற முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிலேருந்து வெல்கம் பண்ணுறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஸ்பெஷலாக வந்து படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் எனி ஸ்ட்ரீம் எனி பேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் 2020 முடிச்சிருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பேட்சில் இருந்தாலும், கிராஜுவேட்டில் என்ன மேஜராக நீங்கள் வந்து எடுத்து படிச்சிருந்தாலும் இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நாட் மென்ஷன், அதாவது எதுவுமே மென்ஷன் பண்ணலை. மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கால் லெட்டரில் உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா we are looking for a internal front end developer take கேர் ஆஃப் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னா ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் இந்த வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்க போகுது. அந்த ஒர்க்கில் வந்து அவங்க கம்பெனியே உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. பேசிக்காக நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்ஸ் வந்து வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். குட் நாலேஜ் ஆஃப் ஹெச்டிஎம்எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாரெல்லாம் வந்து பிளாகர்லாம் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஹெச்டிஎம்எல், சிசி, ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே இந்த 3 விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து உருவாக்க முடியும். ஹெச்டிஎம்எல், சிசி, ஜாவா ஸ்கிரிப்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆஃப் வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். வேர்ட்ப்ரெஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சின்ன டூல்ஸ் தான் இருக்கும். அதை நீங்கள் யூடியூப்பில் நிறைய டுட்டோரியல் வீடியோஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அதெல்லாம் பேசிக்காக எல்லாருமே கற்றுக்கிற முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரெஸ்பான்சிவ் அண்டு அடாப்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ப்ரொஃபன்சிபிலிட்டி இன் ஹெச்டிஎம்எல், சிசி, ஜாவா ஸ்கிரிப்ட் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்வெரி அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கீ டிசைன்ஸு பிரின்சிபல்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு, பில்டிங் ரீயூசபிள் கோடு ஆஃப் ஃபர்தர் யூஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கம்பெனி பற்றின நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கம்பெனி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பில்லியன் ரீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து இருக்கிறதா வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு மட்டுமே 200 பில்லியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து படிக்கக்கூடிய நபர்கள் வந்து உள்ளே வராங்க அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லப்படுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டோரி வந்து லேட்டஸ்ட் ஸ்டோரி வந்து படிக்கணும் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருப்பாரு. அந்த ஆத்தருடைய பேர் எல்லாமே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்ளை லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்ளை நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அப்ளை வித் ரெஸ்யூம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். ஏதாச்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா, ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணுமா, எதுவுமே கிடையாது. உங்கள் ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இருக்கும். உங்கள் பயோ இருக்கும், உங்கள் பேர், உங்கள் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன அகாடமிக் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே பேசிக்காக எல்லா ரெஸ்யூம்லேயும் இருக்கிறது தான். இந்த ரெஸ்யூம் இந்த ஒரு போஸ்டிங்க்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, உங்களுடைய சிடிசி. இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ சேலரி, இந்த கம்பெனியில் எவ்வளோ சேலரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நோட்டீஸ் பீரியட் என்ன, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி முடிச்சா ஐம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் வீட்டில் இருந்தே மொபைல் ஃபோன் மூலயமாக அப்ளை பண்ணிக்கிற முடியும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மெயில் தான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனியால் கால்லாம் வந்து வராது. மெயில் மூலியமாக தான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துல நீங்கள் வந்து மெயில் ஐடி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? இந்த மெயில் ஐடி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடியை டெய்லி நீங்கள் வந்து லாகின் பண்ணி பாருங்கள். யார் என்ன எந்த கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்புக்கு மட்டும் எல்லாருமே அப்ளை பண்ணுறது கிடையாது. ஏகப்பட்ட ஜாப்புக்கு நம்ம வந்து நம்ம பாட்டுக்குள்ள அப்ளை பண்ணி வச்சுடுறோம். அப்ளை பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து மெயில் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஸ்பேமில் போயிருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வந்து கிடக்கும். இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற நோட்ஸ்லாம் வந்து கிடக்கும். அதனால் மெயில் வந்து தரம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இன்னொரு விஷயம் நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம். எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வேவ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடச்சிது. நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஒரு 6 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பாருங்கள், ஒரு ப்ரைவேட் கம்பெனிலே ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் எடுத்துக்கிடுச்சு அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் 2 இயராக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். அதனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண வேண்டாம். ஐயோ, நம்ம வந்து நிறைய ஜாப்புக்கு அப்ளை பண்ணிட்டோமே, நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கலையே, நம்ம வந்து என்ன தான் பண்ணுறது, நமக்கு வந்து வேறு வழியே இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதனால் நம்ம சேனலில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். டேரெக்டாக என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்காக இருக்கட்டும், நிறைய ஹச்ஆர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காண்டாக்டில் இருக்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நானாக வாலண்டியராக போயிட்டு உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. சில சேனல்ஸ்லாம் இருக்குது, அந்த கம்பெனி ஆப்பர்ச்சுனிட்டி போடணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன், நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்க வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. உங்களுக்காக, உங்களுடைய லைஃபுக்காக, உங்களுடைய ட்ரீம் ஜாப் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் நான் நைட்டும் பகலுமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேவைப்படுது. நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அடுத்தடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண வேண்டாம், நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த கம்பெனி உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது, ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம நாட்டில் வந்து வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது ஏன் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பொருளாதார வீழ்ச்சியாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், நிறையா அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் வீட்டில் இருந்துக்கிட்டே லேக்ஸ் கணக்கில் இன்கம் எடுக்கக்கூடியவங்க நம்ம தமிழ்நாட்டில் கிடையாதுங்க, உங்கள் பக்கத்து வீட்டிலே இருக்காங்க. ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருந்துக்கிட்டே லேக்ஸ் கணக்கில் இன்கம் எடுக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க அப்படிங்கிற விதத்துலலாம் இருக்குது. அதனால் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மோஸ்ட்லி கேட்குறாங்க. நல்ல ஒரு சென்டரில் போயிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போங்க, எக்ஸல் கிளாஸ்க்கு போங்க, மைக்ரோசாஃப்ட்டை பற்றின நாலேஜ் எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி டேலி பற்றி கற்றுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. யூடியூப்லேயே ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அதனால் நீங்கள் ஒரு நேரம் ஒரு டைம் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த டயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் பண்ணாமல் நல்ல ஒரு முறையில் நம்மளோட கெரியருக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சொல்லணும்னு தோணுச்சு, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு புத்தம்போது ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.